கர்த்தருடைய நாமம் பிரசித்தப்படுவதாக. இந்த காலை வேளையில ஆண்டவர் இப்படி ஒரு நல்ல ஆராதனை, இந்த வருடத்தின் ஒரு முதல் காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில இங்க நாம வந்திருக்கிறோம். ஸ்பெஷலா பிரதர் வந்திருக்காங்க புதுசா இன்னைக்கு. வெல்கம் யூ பிரதர், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். காட் பிளஸ் யூ. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்க, எங்க கூட வந்து ஒரு ஐக்கியத்துல இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் செய்திக்கு ஆதாரமாக தலைகளை தாழ்த்தி ஒரு விசையாய் பரத்து கேறும் படிகள் போலவே என் கால்கள் தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. பரத்து கேறும் படிகள் போலவே என் கால்கள் தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆமாண்டவரே, இந்த காலை வேளையில உங்களுடைய பிரசன்னத்திற்காய் காத்திருக்கிறோம், உங்களுடைய வசனத்திற்காய் காத்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நாளிலே உங்களுடைய வசனத்திலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு போதிக்கும்படியாய் செபிக்கிறோம். பேசுகிறது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசும்படியாய் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். முற்றிலும் என்னை கழுவி அருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரத்திலே நாம் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்க எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவர் அவர் சொல்றாரு, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. இவ்வளவு பெரிய மகா பெரிய தேவனுக்கு அவரை ஒரு சிறிய ஆலயத்துக்குள்ள அடைத்து வைக்கக்கூடிய பெரிய ஆலயத்தை நம்மளால கட்ட முடியுமான்னு கேட்கிறார். நான் தங்குகிற ஸ்தலம் எப்படிப்பட்டது, நான் வந்து வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எப்படியா இருக்க வேண்டும். நீங்க எதற்காய் எனக்கென்று ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி என் துதிகளை நீங்கள் சொல்லி வர வேண்டும், எதற்காய் இந்த ஆலயத்துக்கு நம்ம வாரம் வாரம் கூடி வர்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நாம நல்ல ஆண்டவரிடத்துல இருந்து தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஆலயம் வருகிற மாதத்திலிருந்து, இந்த மாதத்திலிருந்து 26ல இருந்து நாம ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தை நம்முடைய என்ன செய்யறோம், நம்முடைய ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றுகிறோம். ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயம், ஆண்டவருக்குன்னு ஒரு கூட்ட ஜனம், ஆண்டவருக்குன்னு ஒரு சபை எழும்பணும், வேத வசனத்தை அறிந்து கொள்ளணும். அறிந்தது மாத்திரமல்லாம அநேகருக்கு அது நாம என்ன செய்யணும், கொண்டு போய் கொடுக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் பெறக்கூடிய ஞானத்தை அநேகருக்கு, நீங்க பெற்ற நன்மைகளை, தேவனிடத்திலிருந்து பெற்ற கிருபைகளை மற்றவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில ஆண்டவர் ஒரு சில காரியத்தை நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆம்,
தேவன் எங்கே இருக்கிறார்? நாம் அவருக்கு கட்டப்போகிற ஆலயம் எப்படிப்பட்டது? நாம் எதற்காய் அவரை துதிக்க வேண்டும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆம், ஒரு ஒழுங்கற்ற ஒரு உலகை, ஒரு ஒழுங்கற்றதாய் லட்சோப லட்ச கோடான கோடி அண்ட சராசரங்களிலே சுற்றி வருகிற கோடான கோடி கோள்களிலே கேலக்சில நாமும் ஒரு கேலக்சி, அந்த கேலக்சில ஒரு சின்ன புள்ளியா இருக்கிற இந்த பூமிக்குள்ளே வாழுகிற நாம், இந்த பூமி எப்படியா இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. நல்ல எத்தனையோ டெலஸ்கோப்பை வெளியில மேல அனுப்பி பாக்குறாங்க, எத்தனையோ சேட்டலைட்ஸ் அனுப்பி பாக்குறாங்க. ஏதாவது ஒரு கோள்ல, ஏதாவது ஒரு பிளானட்ல நம்மை போல ஒரு மனித இனம் இல்ல வேற ஒரு வேற்று கிரக இனம் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கண்ணு கட்டின தூரம் தேடிட்டாங்க. விஞ்ஞானத்தின் அறிவு விருத்தி அடைந்த காரணத்தினால அவங்களால முடிந்த அளவுக்கு தேடி பார்த்துட்டாங்க. எங்கேயும் ஒரு சிறு உருவத்தை கூட அவர்களால கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்திலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ ஆண்டவர் நினைக்கிறார், இந்த பூமி என்னுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறது. இங்கே நான் எனக்கென்று ஒரு காரியத்தை நான் படைக்க ஆசைப்படுகிறேன். நான் தனியா இந்த உலகத்துல இருந்து ஆளுகை செய்வதற்காக அல்ல, என்னோடு கூட என்னை துதிப்பதற்கும் என்னை மகிமைப்படுத்துவதற்கும் நான் நேசிக்கும் அநேக குழந்தைகளை, அநேக உயிரினங்களை உருவாக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அவர் வார்த்தையினால் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல சகல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசித்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனா அவர் ஒவ்வொரு காரியமாய் வார்த்தையின் மூலியமாய் உருவாக்கி கடைசி அவர் என்ன செய்யறாரு? மனுஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மனுஷனை அவர் எப்படி உருவாக்கினாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். பின்பு தேவன் யாருடைய சாயலாகவும்? தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள் என்றார். சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க, அண்ட சராசரங்களையும் வார்த்தையால உருவாக்கின தேவன் கடைசி அவர் நினைக்கிறார், என்ன போல என்னுடைய உருவத்துல, என்னுடைய ரூபத்துல என்னை போல இருக்கிற சிலரை நான் உருவாக்கும் பொழுது அவர்களோடு நான் உறவு வைத்துக் கொள்ள முடியும், அவர்களோடு கூட நான் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும், அவர்களோடு என்னுடைய ராஜ்யத்தை கூட சேர்த்து கட்டி அமைக்க முடியும். நான் படைத்த சகல காரியங்களையும் ஆளுவதற்கு எனக்கென்று நான் ஒரு காரியத்தை உருவாக்கட்டும் என்று சொல்லி ஆசையாய் உருவாக்குனதா இந்த மனித இனம். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றார், நான் உங்களை மண் என்று நினைவு கூறுகிறேன். நம்மை மண்ணிலிருந்து அவர் உருவாக்குகிறார். அப்படியே மற்றவர்களெல்லாம் வார்த்தையால உருவாக்கிட்டாரு. ஆனா மனுஷனை மாத்திரம் அவருடைய ரூபம் மாறி அழகாய் அப்படியே செதுக்கி அப்படியே உருவாக்குறாரு. ஒரு ஆசை அவருக்கு. ஒரு குட்டி பொம்மை ஒரு குழந்தை கையில கொடுத்தா அது எவ்வளவு அழகா கட்டி அணைத்து கொண்டு தூங்குமோ அதே விதமாக தேவன் நம்மை அப்படியே செல்லம் போல உருவாக்குறாரு. உருவாக்க உருவாக்க அவருடைய ரூபம் அப்படியே வருகிறது. மற்றதெல்லாம் வார்த்தையால உருவாக்கிட்டாரு. இந்த காரியத்துல அவர் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என் பிள்ளைகளிடத்திலும் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜீவனை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லி அவருடைய சுவாசத்தை நமக்கு ஜீவனாய் கொடுக்கிறார். பாருங்க, தேவ கிருபை இப்படி இறங்கி வருகிறது. அவருடைய சுவாசத்தை நமக்கு ஜீவனாய் கொடுக்கும் பொழுது அந்த களிமண்ணாய் இருந்த உருவம் உயிர் பெற்று எழுகிறது. அப்படியே எழுந்து அவர் முன் நிற்கிறது. ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை உருவாக்கின உடனே என் காலில் விழுந்து வணங்கு, நீ எனக்கு அடிமையாயிரு அப்படின்னு சொல்லல. மாறாக அவர் என்ன சொல்றாரு?
நீ என்னை போலவே நான் படைத்த எல்லா காரியத்தையும் நீ ஆண்டுகொள் என்று சொல்லி அவனுடைய கரத்துல ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். இந்த காரியம் நடக்கும் பொழுது அங்கே சகல காரியத்தையும் மனுஷன் ஆள்வதற்கு படிக்கிறான், கூடவே பாவத்தையும் படித்துக் கொள்கிறான். அப்ப இந்த ஆண்டவர் சொல்றாரு, தேவனை நாம் எதுக்கு துதிக்கணும்? ஏன்னா அவர் தான் நம்ம உருவாக்கினார், அவர் தான் நம்ம படைத்தார், அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு பெரிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனை துதிப்பதற்கு என்று நாம் ஏன் ஒரு ஆலயத்தை அமைக்க கூடாது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள், ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எழுகிறதே தேவ கிருபை, தேவ தயவு, தேவ அனுக்கிரகம். இந்த ராத்திரியில உறங்கின அநேக பேர் விடியலை காண்பதில்லை. பிரியமானவர்களே, நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார், இரக்கமாய் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில தொடக்கம் எங்க இருந்து ஆரம்பித்தது, இப்ப நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? இப்ப எந்த ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், சற்று நாம நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காலமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் உருவாக்கின அனைத்து, அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்கு பண்ண இந்த பூமியை இப்ப மனுஷனாகிய நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்கின்மையா மாத்திட்டே வரோம். யோசிச்சு பாருங்க. தேவ பயம் இந்த உலகத்தை விட்டு எடுபட்டு போயிற்று. தேவனுடைய பயம் இருதயத்திலிருந்து எடுபட்டு போயிற்று. அநேகருக்கு தெய்வ பயம் இல்லை. என் வாழ்க்கை என் கையில், நான் நினைச்சத நான் செய்வேன், என்னுடைய ஆளுகைக்கு கீழே என்னுடைய குடும்பம் என்று சொல்லி நினைத்த சகல காரியத்தையும் செய்து மகிழ்கிற மனித கூட்டம் படைத்த தேவனை மறந்து விட்டது. அதனாலதான் நம்ம போன மாசம் கூட பார்த்தோம், தேவன் எங்கே என்று மதிகட்டவன் தான் சொல்லுவான், தேவன் இல்லை என்று மதிகட்டவனால தான் சொல்ல முடியும். சோ ஆண்டவர் நம்மை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாய் நாம இந்த உலகத்துல என்ன செய்யணுமா? ஆளணுமா? அவர் 7 நாளை எதற்காய் பரிசுத்தப்படுத்தினார்? 6 நாள்ல சகலத்தை உருவாக்கி 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்த அந்த நாளை அவர் என்ன செஞ்சாரு? பரிசுத்தப்படுத்தினார். அந்த பரிசுத்தப்படுத்தின அந்த நாள்ல தேவனுடைய ஆலயத்துல நாம வந்து அமர்ந்து அவரை துதிக்கும் போது அவருடைய இருதயம் மகிழ்கிறது. பிரியமானவர்களே, அதற்காக தான் நம்ம அழைக்கிறார். அதற்காக தான் இந்த ஆலயத்தை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் அநேக விசுவாசிகள் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த காரியத்துல நாம ஒழுங்கின்மையா என்ன செய்யக்கூடாது? ஒரு காலமும் இருக்கக்கூடாது. பயத்தோடு நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். மோசேக்கு முதலாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவர் சொல்றாரு, நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். தேவனுக்கு ஆராதனை செய்ய ஆட்கள் தேவை, அவரோடு பேசி மகிழ ஆட்கள் தேவை, அவரோடு உறவாட ஆட்கள் தேவை. அதை ஒவ்வொரு நாளும் தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவரை முன்னிலைப்படுத்தி வாழுகிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருக்கிறாரா? உங்கள் கையின் பிரயாசங்களில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா? நாம் இந்த நாள்ல யோசித்து பார்க்க வேண்டிய காரியம், எல்லாம் என்னுடைய சுயத்தினால், என்னுடைய படிப்பினால், என்னுடைய பலத்தினால் நான் இவைகள் எல்லாம் செய்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நாம பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளும், ஆண்டவர் படைத்த மனித இனம், ஆண்டவர் படைத்த மிருக இனம், இதுல நாம பெருமைப்படுவதற்கு என்னங்க இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சொல்றோம், இது என் ஃபேமிலி, என் குடும்பம், என் காரு, என் வீடு, ஏன் நிலம், ஏன் நாடு. ஹலோ, நமக்கு இதுல உரிமை கொண்டாடுவதற்கு என்ன இருக்குது? யோசித்து பாருங்க. பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் நம்முடைய வாழ்வு கடந்து போகும். இந்த 80 வருஷம் இந்த உலகத்துல நாம வாழும் பொழுது நாம் என்ன செய்தோம்,
நாம் என்ன நம்முடைய தலைமுறைக்கு விட்டு விட்டு போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் படைத்த மாதிரி மனிதன் இப்போ இல்ல. பாவத்திலே விழுந்து போனா, பெருமையிலே விழுந்து போனா. முதலாவது பாவம் எது விழுந்தது? முதலாவது பாவம் பெருமை. நான் தேவனுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் சொல்லி ஒருத்தன் சொன்னான். அடிச்சு கீழே விழ தள்ளி விட்டார். அவன் இங்க இருந்து நம்மளை பாடா படுத்துறான். எப்படி நம்மள பாடா படுத்துறான்? சில சொல்லுவாங்களா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்கென்று வாழுகிறோமா? என் தந்தை, என்னை படைத்த தந்தையின் ஆசைக்கு இணங்க என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்கிறேனா? அவர் காட்டிய வழியிலே நான் நடக்கிறேனா? இல்ல என் இஷ்டம் போல, என் மனம் போல என் வாழ்க்கையை நான் கட்டி அமைக்கிறேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு கொடுக்கிற காரியம், தேவனுக்கு ஆராதனை செய்ய உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம ஆராதனை செய்கிற பிள்ளைகளா இருக்கணுமா? அதுல யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம், அத தாவீது மிக நன்றாய் உணர்ந்ததுனாலதான் 8வது சங்கீதம் 3-6 வரை எடுத்து வாசித்து பாருங்களேன். அவர் அப்படியே அழகா தேவனை வர்ணிக்கிறார். 8வது சங்கீதம், சங்கீதம் 8ஆம் அதிகாரம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது. நல்ல ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை நல்ல உங்களுடைய இருதயத்துல ஏத்திக்கோங்க. சங்கீதக்காரன் அப்படியே அழகா பாடுறாரு. எப்படி பாடுறாரு? ஆண்டவருடைய கிரியை, கையின் கிரியை, அவர் படைத்த ஒரு காரியத்தை அப்படியே வர்ணிச்சு அவர் பாடி எழுதுகிறார். எழுதிட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க. உம்முடைய விரல்களின் கிரியையும் உம்முடைய வானத்தையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். பாருங்க, நம்மள அவர் விசாரிக்கிறதுக்கு நாம ஏமாத்திரம். ஏன் அவர் நம்ம பின்னாடியே ஓடிட்டு வரணும்? எப்பா ஒழுங்கா நட, ஒழுங்கா உன்னுடைய வாழ்க்கையை கட்டி அம, வேதத்தின்படி உன் வாழ்க்கையை கட்டிக்கொள். எதுக்காக நம்ம பின்னாடியே அவர் வரணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனுஷனை அவர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நினைக்கிறதற்கும் நாம ஏமாத்துறோங்க. அவருடைய கையின் கிரியைகளை அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, வானங்களை அவர் இழுத்து நிறுத்தினாராம். அவர் சொல்றாரு, நட்சத்திரங்களை நான் பெயர் சொல்லி அழைக்க முடியும், அழைச்சா அது வந்து என்னிடத்திலே பணிந்து நிற்கும். தேவன் படைத்த சகல உயிரினங்களும் தேவனை நன்றியை மறவாதபடிக்கு அவரை தொழுது கொள்கிறன. ஈவன் பறவைகள், மிருகங்கள் எல்லாம் அவரை பணிகின்றன. ஆனா இந்த பாலா போன மனுஷன் பாருங்க, நன்றி மறந்து ஆண்டவரே மறந்து அவரை விட்டு வழி விலகிற ஒரு காரியம். சங்கீதக்காரர் அதான் நினைவு கூறுகிறார். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். பாருங்க, நம்மளை எப்படி படைத்தாராம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை நாம துதிக்காம எந்த ஆண்டவரை நாம துதிக்க போறோங்க? சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டாராம். This is all for you. நான் படைத்ததெல்லாம் உன்னுடையது. எப்படி இந்த உலகத்துல நம்முடைய தந்தைக்கு நம்ம அப்பா சொத்துக்கு நாம உரிமை கொண்டாடுறோமோ அதே மாதிரி அவர் படைச்சதெல்லாம் நமக்கு. இந்த ஆண்டவரை துதிக்காம வேற எந்த ஆண்டவரை நீங்க துதிக்க போறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தாம நீங்க எந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க? இந்த ஆண்டவரை உலகத்துக்கு நீங்க அறிவிக்காம வேற எந்த ஆண்டவரை அறிவிக்க போறீங்க?
யோசித்து பாருங்க. அவருடைய நன்மையினால் திருப்தியான நாம் அவருக்கு என்ன திரும்ப கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு என்று நாம் என்னத்தை இழந்து போகிறோம்? பாருங்க, அவர் நம்மளை எதையும் இழக்க சொல்லல. எல்லாம் நான் படைச்ச எல்லாத்தையும் சரியாய் ஆளுகை செய்யுங்கப்பா, நான் சொன்ன எல்லா காரியத்தையும் கடைபிடிச்சு நடங்கப்பா. நீங்க நடக்கிறது மாத்திரம் இல்லாம உங்க கூட இருக்கிற உங்க அயலார்கள், உங்கள் உற்றார் உறவினர், உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க எல்லாம் தேவ நன்மையை புசிக்கத்தக்கதாக அவர்களுக்கும் அவர்களை அறிவித்து சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. இதுக்குதாங்க ஆலயம், இதுக்குதான் ஆலயம். இந்த ஆலயத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? தேவ பிரசன்னத்துல இங்க வந்து அமருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே தங்கி இருக்கிறதா? உங்களுடைய மூளையிலே அது நினைவூட்டி கொண்டே இருக்கிறதா? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. பல நேரங்களில நம்முடைய இந்த உலக பிரகாரமான இச்சைகள் நம்ம இழுக்கும் பொழுது, மாம்ச பிரகாரமான சிந்தை நமக்குள்ள வரும் பொழுது, உள்ள இருந்து ஒருத்தர் பேசுவாரு, நீ பண்றது தப்பு. ஹல்லேலூயா. உலகத்துல நீங்க எல்லாம் அனுபவிக்கலாம், ஆனா எல்லாம் நமக்கு தகுதியா இராது. ஹல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அழைக்கப்பட்ட ஜனம், நாமளும் சுகமுகமா வாழ முடியும். இதோ ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இங்கிலாந்து தேசம் பறந்து விரிந்து கிடக்கிறது கண்ணுக்கு முன்னால. இங்க எதுவும் மறைவானது கிடையாது, ஆல் ஓபன். உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது, உங்களை யாரும் தட்டி கேட்க முடியாது. You can do whatever you want to do, but you cannot do. ஏன்னா you belongs to God. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஆலயத்திலிருந்து பிரசங்கிக்கப்படும் பொழுது உங்கள் இருதயங்களிலே உங்களை அறியாம அது போய் ஒட்டி கொள்ளுகிறது. நீங்கள் தவறி விடும் பொழுதெல்லாம் அது உங்களை தூக்கி நிறுத்துகிறது. உலகத்தின் பக்கம் உங்களுடைய கண்கள் திரும்பும் பொழுதெல்லாம் அது சொல்லுது, don't turn around. அங்க பார்க்காதப்பா, நீ அதை பார்த்துறாத, நீ அதை சிந்திச்சிடாத. இது உனக்கு தேவனுக்கு விரோதமான ஒரு கற்பனை, ஒரு கட்டளை. இது ஆண்டவர் உனக்கு போதிக்காத ஒரு காரியம், அருவருப்பு. இது உனக்கு வேண்டாம். நீ வா, நான் நடத்தின வழியிலே நட, முன்னும் பின்னும் திரும்பி பார்க்காத, வழி இதுவே. அதனாலதான் தாவீது எழுதினார் சங்கீதம் 119 105 என்ன எழுதினார்? வேதம் உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் a word. இது யாரோ எழுதி வைத்து போன வார்த்தை அல்ல, இது உயிர், இது ஜீவன். இதுக்குள்ள இருக்கிறது உயிர். அது உங்களோட பேச முடியும், உங்களை வழி நடத்த முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இது பட்டயம். அவர் அனுப்புகிற பட்டயம், அவர் செய்கிற காரியத்தை, அவர் நினைக்கிற காரியத்தை நமக்குள்ள வந்து அது முடித்து அவரிடத்திலேயே திரும்பி போதான். ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்தும், எழுத்தின் உறுப்பும் ஜீவனுள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை இங்க நம்ம கூட இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அப்படி நம்மளை மெருகேற்றி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நேரமும். ஒரு குழந்தை எப்படி தந்தையால் தாயால் திருத்தப்படுகிறதோ அதே விதமாக நம்மை தேவன் திருத்துகிறார் ஒவ்வொரு காரியத்துல. அதுக்குதான் ஆலயம் வேணும். அதுதான் அவர் சொன்னார், நீங்களே அந்த ஆலயம். உங்களுக்குள்ள அந்த ஆலயம் இருக்கு, உங்களுடைய இருதயத்துல அந்த ஆலயம் இருக்கிறது. அப்ப நாம நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்க. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதற்கேற்ற விதையை அவர் விதைத்திருக்கிற அவருடைய இருதயத்துல. நேரம் வரும் பொழுது நீங்கள் வளர்ந்து பெருகி கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்காத கனி நமக்கு எதுக்கு? கொடுக்காத மரம் அவருக்கு எதுக்கு? அதான் அவர் சொன்னார், வெட்டுண்டு அக்கினியில போட்டுருவேன். எரி விட்டு கொண்டே இருக்கிறார்.
கிளீன் பண்ணிட்டே இருக்கிறார். சரி, இன்னும் கொஞ்சம் உரத்தை போடுவோம், இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவோம், இன்னும் உணர்வை கொடுப்போம், இன்னும் அநேக வசனங்களை கொடுப்போம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த வசனம் நம்மை மெருகேற்றி கொண்டே இருக்கிறது. அதில் இருந்து நாம் எதுவும் கற்றுக்கொள்ளாமல் நம் இஷ்டப்படி நாம நடந்தா வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுவோம். அதுக்குதான் ஆலயம். ஹல்லேலூயா. சங்கீதம் 9வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, முழு இருதயத்தோட கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சங்கீதம் 8ல 4, 6 அப்படியே கண்டினியூஷனா வாசிங்களா, இதோட கண்டினியூஷனா. விசாரிக்கிறதற்கும் ஏமாத்திரம் கீழ்படுத்துகிறேன். போதும். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடைங்க, பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாருங்க. அதனாலதான் 11வது வசனம் எப்படி சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்க. Don't take it so easy. நம்ம கூட நடக்கிறது இல்ல, நம்ம கூட இருக்கிறது இல்ல, நம்ம கூட சாப்பிடுறது இல்ல, நம்ம பார்க்கறது இல்ல அப்படிங்கிற ஒரு இதுல என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அதான் சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்க. நம்ம சந்தோஷப்படுறதுல கூட ஒரு பயம் உள்ள இருக்கணும். அந்த சந்தோஷம் கர்த்தருக்கு விரோதமா போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆலயத்துக்கு அவர் நாம் அழைத்து வருவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. இதெல்லாம் சங்கீதக்காரன் அநேக நேரங்களிலே உணர்ந்து அவன் எழுதுகிறான். 12வது வசனத்துல பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் ஏற்கனவே அழிச்சிட்டார் ஒரு தடவை, நோவா காலத்திலே அழிச்சிட்டார். நோவா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6 வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. ஹலோ, பாருங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கிறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரா? அவர் நினைச்சது வேற, நடந்தது வேற. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி, தேவதூதர்களின் சற்று சிறியவர்களாய் படைத்த இவர்கள் என் துதிகளை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அவர் படைத்தது மாறி, சிந்தை மாறி, வேசித்தனத்திலும் காம விகாரத்திலும் தன் இஷ்டம் போல ஜனங்கள் நடந்ததுனால ஆண்டவர் அவர்களை அழிக்க தீர்மானித்தாராம். அவர்களை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டாராம். பாருங்க எவ்வளவு ஒரு காரியம். அதனாலதான் நோவாவின் காலத்துல ஏற்பட்ட பேரழிவு. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இன்னைக்கு வர்ற க்ரூட் ஆயில் எதுல இருந்து வருது? அழிந்து போன மர கசிவிலிருந்து வருகிற ஒரு ஆயில் தான் அந்த க்ரூட் ஆயில். அது இயற்கையானது கிடையவே கிடையாது. அதனாலதான் சொல்றாங்க ஒரு காலத்துல இதெல்லாம் முடிந்துரும், ஃபியூலே இருக்காதுன்றாங்க. பாருங்க, ஆண்டவருடைய படைப்பு
எவ்வளவு உண்மையானது. நடந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு சயின்டிஸ்டும் அநேக காரியங்களை அவங்க ரிவீல் பண்ணிட்டே வராங்க. இயேசு பிறந்தது உண்மை, அவர் இந்த பூவுலகில் நடந்தது உண்மை, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தது உண்மை, அவருடைய வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவருடைய அநேக காரியங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. செங்கடலை பார்வோன் சேனை அழிந்து போன காரியத்தை அந்த சாரட்டெல்லாம் உள்ள கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது கட்டுக்கதை அல்ல, இது சரித்திரம். வேதம் கட்டுக்கதை அல்ல, தேவன் கட்டுக்கதை அல்லங்க, ஒரு சரித்திரம். நாம இல்லாத கடவுளை எங்க தேடுறது? எதுக்கு? உயிர் இல்லாத ஒரு கடவுளை கும்பிட்டு எதுக்கு? என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நான் உயிரோடு இருக்கிற தேவனுக்கு என்னுடைய இருதயத்தை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இன்னும் ஜீவிக்கிறார், இன்னும் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என் நடத்தைகளை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார். என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து அவரோடு கூட நான் பரலோகத்தில் உட்காரும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவருக்குதான் இந்த ஆலயம். அதனாலதான் நாம் அந்த ஆலயத்துல அவரை சேவிக்கிறோம். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 34 1-11 வரை அழகாய் ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி என்னை மீட்டு விட்டார். உயிர் இல்லாத ஒரு தெய்வத்தால் இது செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. God is living, God is alive. எத்தனை சயின்டிஸ்ட் எந்த காரியத்தை சொன்னாலும் இந்த காரியத்தை அவங்களால தசை திருப்ப முடியவே முடியல. பிக் பேங் என்றாங்க. எதுல இருந்து பிக் பேங் உண்டாச்சு? யாரு ட்ரிகர் பண்ணாத கேட்டா பதில் இல்ல. நம்முடைய மனுஷனுடைய அறிவு எப்படி எல்லாம் யோசிக்குது பாருங்க. படைத்த தேவனையே சந்தேகப்படக்கூடிய ஒரு காரியம். அதான் சங்கீதக்காரன் பாருங்க எவ்வளவு அழகா நேர்த்தியாய் சொல்லுகிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இது உயிர் இல்லாத ஒரு தெய்வத்தால செய்ய முடியுமா? கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடும் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு தான் நம்ம ஆலயத்தை கட்டுறோம், அவருக்கு தான் நாம என்ன செய்கிறோம்? துதிகளை ஏறெடுக்கிறோம். ரோமர் 14 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான். ஆனா இல்ல இருக்கட்டும், போதும். உண்மை என்ன தெரியுமா? மறுபடியும் ஏசாயா 66:1 வாசிங்களேன். இப்ப 66:1 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? இப்ப 2வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய கரம் இவை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே பார்ப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது. You cannot accommodate me. அவர் சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. இவ்வளவு பெரிய மகாதேவனுக்கு ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி அதுக்குள்ள உட்கார வச்சிருவீங்களா நீங்க? ஆனா அவர் சொல்றாரு,
2வது அதிகாரத்துல. அதனாலதான் 2வது வசனத்துல அவர் பதில் சொல்றாரு, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பாருங்க, இவைகள் எல்லாம் என்னால உண்டாயிருக்குப்பா, படைச்சதெல்லாம் என்னால. ஆனாலும் நீங்க கட்டின இந்த ஆலயத்துல என்னுடைய மகிமை தங்கும்படியாய் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சிறுமை, அந்த தாழ்மை, என் தேவனை நான் பார்க்கணும், என் தேவனை நான் துதிக்கணும், என் தேவனோடு நான் உறவு கொள்ளணும், என் தேவனோடு நான் சம்பாஷிக்கணும் என்று சொல்லி ஆசையா நீங்க ஓடி வரும் பொழுது இந்த மகிமையான ஆலயத்துல இறங்கி இருந்து உங்களை நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. இப்படித்தான் தேவ கிருபை நம்ம நோக்கி இறங்கி வருகிறது. நாம அவருக்கு என்னத்தை கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. உங்களுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, இவையெல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். மாறாக என்ன? தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ தயவு, அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ சங்கீதம் 51:17 எடுத்து வாசிங்களேன். பாவத்திற்கு பின்பு அவர் எழுதின ஒரு சங்கீதம் இது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். When he broke your heart, he cannot negligent. He cannot be negligent. உங்களை அவரால் புறக்கணிக்க முடியவே முடியாது. உங்களுடைய நொறுங்குண்ட அந்த இருதயத்தை அவர் பார்க்கும் பொழுது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. என் மக, என் மகா என்னை நோக்கி கூப்பிடுறாள, நான் போய் உத்தரவு கொடுக்கட்டும். ஒருவேளை அதற்கு நம்முடைய பாவங்கள் தடையா இருக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் வருகிறது, நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய பிரசன்னம் இறங்கும்படியாய் அது அனுமதிக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்குதான் இயேசுவின் கிருபை, இயேசுவின் இரக்கம் அதுக்குதான் வேணும். அதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுதோ இரக்கத்தை பெறுகிறான் தேவனிடத்திலிருந்து. இப்படிதான் தேவனுடைய இரக்கம் நம்மை சேருகிறது பிரியமானவர்களே. அதுக்குதான், இந்த இரக்கத்தை வாங்குறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரணும். சோ நம்மளுடைய நோக்கம் சரியானதா இருக்கணும். 26ஆம் தேதியிலிருந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறோம். அது இவ்வளவு நாள் நடந்த ஒரு ஆராதனையா இருக்கக்கூடாது. இவ்வளவு நாள் நீங்க வந்த ஒரு ஆலயமா அது இருக்கக்கூடாது. இவ்வளவு நாள் உங்களுடைய பார்வை எப்படி இருந்ததோ அந்த விதமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு புதிய உற்சாகத்தை, ஒரு புதிய எழுப்புதலை, ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய உற்சாகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க அந்த 26ஆம் தேதி இந்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய நாம மகிமைப்படுவது மாத்திரமல்ல, நீங்கள் அனைவரும் அவருடைய மகிமையை ருசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான். Yes, he was a king, mighty king, but he knows where is the grace come from. It is all coming from God. That's why he said, நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை தேவன் புறக்கணியீர். நான் உடைக்கிறப்பா என் இருதயத்தை, என் பெருமைய எல்லாவற்றையும் நான் உடைக்கிறேன். ஏன்னா அந்த பெருமை உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்னுடைய இருதயத்தில் இறக்கக்கூடாது. தேவ இரக்கம் எனக்கு வரணும்னா என் பெருமைய, என் இருதயத்தை நான் உடைச்சி ஆகணும்னு சொல்லி அவன் தீர்மானிக்கிறான், உடைக்கிறான். இந்த சங்கீதம் அவன் எழுதும் போது நீங்க அந்த இதில் வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல பேசும் பொழுது அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் எழுதிய, அவன் பாடிய ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் 51. He knows. ஒரு சின்ன ஒரு காரியம் தான். அவனுடைய தேசம் யுத்தத்துல இருக்குது. தேசத்தின் யுத்த வீரர்கள் எல்லாம் யுத்த களத்துல இருந்து சண்டை போட்டு இருக்காங்க. இவன் ஜஸ்ட் ஒரு பால்கனியில் அப்படியே உலாவி கொண்டு வருகிறான். ஒரு பெண் குளிப்பதை பார்க்கிறான். அந்த பெண்ணின் மீது இச்சித்தது மாத்திரமல்ல, அவளை அழைத்து அவளோடு சயனிக்கிறான். இப்போ உண்மை தெரிஞ்சிடும். ஹஸ்பண்ட், படை தளபதி, அவன்
தூர இடத்துல இருந்து உத்தரவை கொண்டு வருகிறார். இப்போ இவன் செஞ்ச பாவத்தை மறைக்கணும் எப்படியாவது. இவனுக்கு தெரியும் இவனுடைய வித்து அவள் கருவில் இருக்கிறது என்பது இவனுக்கு தெரியும். இவன் செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்காக அவன் சொல்றான், நீ போய் நைட்டு உன் பொண்டாட்டி கூட போயிரு, உன் ஒய்ஃப் கூட போயிரு. அவன் சொல்றான், அவன் பொறுப்பை உணர்ந்தவனா சொல்றான், தேசமே யுத்தத்தில் இருக்கும் பொழுது நான் போய் எப்படி என் மனைவியோடு கூட இருப்பது, என் வீட்டுல போய் எப்படி நான் தூங்குவது, நான் போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவனை யுத்த களத்துக்கு முன்னால அனுப்பி கொலை செய்கிறான். இப்போ இச்சையின் பாவம் எங்க கொண்டு போய் விட்டாச்சு? கொலையில போய் விட்டாச்சு. ஒரு பாவத்தை மறைக்க அடுத்த பாவம், அடுத்த பாவத்தை மறைக்க கொலை. தேவன் அவனோடு கூட பயணித்த காரியத்தை மறந்து போனான். அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்து போனான். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது அரசனாய் மாறினதை மறந்து போனான். விளைவு என்ன? விளைவு என்ன? ஆண்டவர் இடத்திலிருந்து மிகப்பெரிய அடியை வாங்குறான். அவன் மூலியமாய் உருவான அந்த கருவை தேவன் அழிக்கிறார். அவன் ரெட் கொடுத்தி சாம்பல்ல படுத்து கிடந்து புரண்டு கிடந்து அழுகுறான். தேவனிடத்துல மன்னிப்பு கிடைக்கல. அந்த குழந்தையை தேவன் எடுத்துக் கொள்கிறார். அதற்கு பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனுடைய பாவத்தை உணர்த்தின பின்பு அவன் எழுதுகிற சங்கீதம் இது. அதுதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. நான் என் பாவத்தை உணர்ந்துட்டேப்பா, என்னுடைய மீறுதலை உணர்ந்துட்டேன், என்னுடைய அக்கிரமத்தை நான் உணர்ந்துட்டேன். இந்த ஒரு விசை என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க என்று சொல்லி அவன் கதறின போது ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறார். இதுதான் நம்முடைய அப்பா. ஒரு பெத்த அப்பா தன் பையன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டான், ஒரு குற்றத்தை செஞ்சுட்டான், அவன் அடிச்சு கொன்றுவாரா? இல்ல, மாறாக அவன் தவறை திருத்தி உணர்த்தி அவனை மன்னிக்கிறார், மனதார ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட அப்பாவை தான் நாம துதிக்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். தெய்வ பிரசன்னம் இந்த ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறதை நீங்கள் உணர முடியும் பெரியமானவர்களே. அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்துல ஓடி வந்துருங்க. எல்லாரும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் படித்தவனா இருந்தாலும் பேதையா இருந்தாலும் எல்லாரும் என்கிட்ட வாங்கப்பா. ஆண்டவருக்கு பட்சபாதமே இல்லையா. எல்லாரையும் அரவணைக்கிற தேவன் நம்மையும் அரவணைக்க ஆசையாய் வந்திருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்க. இவ்வளவு நாள் நான் துணிகரமா இருந்துட்டேன்ப்பா, இந்த ஒரு விசை மன்னிங்கன்னு சொல்லி உங்களுடைய இருதயத்தை நீங்க நொறுக்கும் பொழுது தெய்வ சமாதானம், தேவ அன்பு உங்கள் மீது இறங்கி வந்து ஆளுகை செய்கிறது பிரியமானவர்களே. அதுல எந்த விதமான டவுட்டுமே வேண்டாம். எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை இந்த நாளிலே அவருக்கு கொடுப்பீங்களா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாய் நடுங்குங்கள் என்று சொல்லி எழுதுறான். இந்த பரிசுத்தமான இருதயத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிறார். அதுல எந்த விதமான காரியம் இல்லை. இதெல்லாம் உணர்ந்துதான் தாவீது தன் மகனுக்கும் தன் சபையாருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அவர் சொல்றாரு, சாலமோன் இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட சொல்றாரு. நீ ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டு, ஆண்டவர் உன் கூட தான் இருப்பாரு, நீ பயப்படாத, உனக்கு நீ கடைசி வரைக்கும் அவர் உன்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி எல்லாம் பலப்படுத்திட்டு தைரியமாயிரு இரு இருப்பார், தீர்மட்டும் உன்னை விட்டு விழவ மாட்டார், உன்னை கைவிட மாட்டாரு. இப்போ சபையாருக்கும் தன் மகன் சாலமோனுக்கு அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. 1 நாளாகமம் 29:10-12 வசனங்களை வாசிங்க. ஆகையால் தாவீது
சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, கர்த்தாவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தாவே எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர், வருகிறது. பாருங்க, அவர் சொல்றாரு, சபை அனைத்திற்கு கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்மாலாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறதுனால எனக்கு கிடைக்கிற நன்மை என்ன, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்துல ஒரு சின்ன காரியம் வரும். எஸ், அவர் மகா பெரிய தேவன், சகலத்தையும் படைத்தார், என்னையும் படைத்தார், ஆலயத்துல வந்து உட்கார்ந்தாச்சு, இப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் தாவீது சொல்றார், சபை அனைவருக்கும் முன்பாகவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் மகிமைப்படுத்தவும் தேவனால முடியும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஏதோ விருதாய் வந்து நேரத்தை செலவிட்டுட்டு போறோம் சொல்லி, இல்லைங்க, இல்ல, இட்ஸ் ரியலி வொர்த் இட். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர்களுக்கு, உணர்ந்தவர்களுக்கு மாத்திரமே அது தெரியும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து யாரும் வெறுமையாய் திரும்பி போனதாய் சரித்திரமே கிடையாது. அண்ணால் அழுது கொண்டு வந்தா, புலம்பினா, கதறினா, ஐயோ எனக்கு மகன் இல்லையே, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே, குழந்தை இல்லையே, என்னுடைய நாச்சியார் என்னை வந்து ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்துகிறாளே, வருத்தப்படுத்துகிறாளே, இந்த உலகம் என்னை எப்படியாய் மலடியாய் பார்க்கிறது என்று சொல்லி கதறி வந்தா, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்தா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா, அவருடைய வயிற்றிலிருந்து ஒரு தீர்க்க தரிசியை பெற்றெடுத்தா. ஆண்டவர் உங்களை சும்மா அனுப்ப மாட்டாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் தாவீது சொல்றாரு. அவர் அனுபவிச்ச மகிழ்ச்சியின் மாதிரி, அவர் அனுபவித்த ஆசீர்வாதம் மாதிரி யாரும் இது வரைக்கும் அனுபவிச்சது கிடையாது. அவருக்கு தெரியும் where I have coming from. எங்கேயோ தூரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் பண்ணி அரசனாய் மாற்றுகிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் மகிமைப்படுத்தவும் அவரால் முடியும். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய நன்மையை புசிப்பதற்காக அவருடைய ஆலயத்துக்கு இந்த நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். உங்களை வெறுங்கை அவர் அனுப்பவே மாட்டார். whether you like it or not. அதான் அவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொன்னது ஒரு நாளும் பொய்யா போகவே போகாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு காரியத்தை கடைசியா நம்ம பார்த்து முடிப்போம். இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஒரு விசுவாசியாய் சில காரியங்களை பார்த்தோம். இப்போ ஆண்டவர் நமக்கு கையில பொறுப்பு கொடுக்கிறாரு. சீர் பொருந்தும் போட்டு ஒரு நிமிஷம், இது வந்து இப்ப ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து நீங்க வெறுமையா போறது இல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுதான் போறீங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஆண்டவரிடத்துல இருந்து வல்லமையும் அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவையும் நீங்கள் பெறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை வந்து ஒரு வேலைக்காரனாய், ஒரு வேலைக்காரியாய் அவர் தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? அதுதான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, அதையும் 13 சேர்த்து வாசிங்க. 12, 13. எப்படி பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும்
சிலரை மெய்ப்பராகவும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். பாருங்க, இந்த ஆலயத்துல பணிவிடை செய்வதற்காக ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய காரியத்தை சுமந்து செல்வதற்காக ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பலப்படுத்துறோம்னு நினைக்கிறாரு. அப்ப இந்த ஆலயத்துக்கு நீங்க வருகிற நோக்கம், அடுத்த நோக்கம் என்ன? வெறுமையாய் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மாத்திரமல்ல, நீங்கள் புசித்த நன்மையை, நீங்கள் பெற்ற நன்மையை, நீங்கள் அனுபவித்த இந்த பிரசன்னத்தை பிறருக்கும் கொடுக்க வேண்டும். தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவான பிள்ளைகளாய் நீங்க மாறணும். அதனால சபையின் பக்தி விருத்தி அடைவதற்கும், சபை பக்தி விருத்தி அடையணும். இன்னைக்கு 20 பேர், 15 பேர், 20 பேர் உட்கார்ந்து இந்த இடத்துல 100 பேர், 500 பேர் வந்து உட்காரணும். தேவனுடைய ஆலயம் நிரம்பி வழியணும். இந்த பிரான்பரி முழுவதும், இந்த ஆக்ஸ்போர்ட் முழுவதும், இந்த லண்டன் மாநகர் முழுவதும், இந்த UK முழுவதும் தேவனுடைய நாம மகிமைப்படணும். 76% 48% குறைந்து வந்தாயிடுச்சு. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் இந்த யூகேல மறுபடியும் அந்த எண்ணிக்கையை உயர்த்தணும். கர்த்தருடைய கரத்தை பலப்படுத்தணும். அதனாலதான் உங்களுக்கு வல்லமையும் சத்துவத்தையும் அவர் கொடுத்து அனுப்புகிறார். இந்த ஆலயத்துக்கு வந்து சும்மா போய் அப்படியே நம்ம ஆசீர்வாதத்தை மாத்திரம் அனுபவிக்கிறதுக்கு அல்ல. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய நன்மையும் அவருடைய கிருபையையும் பற்றி அநேகருக்கு சொல்லும் பொழுது அவர்களும் தேவனுடைய நன்மையை புசிக்க முடியுமே. யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். அப்ப பாருங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்றது எதற்காக? அவருடைய வேலையை செய்வதற்காக, சபை பக்தி விருத்தி அடைவதற்காக. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்துகிறார். அவங்க வேலையை அவங்க கரெக்டா பார்த்தாலே போதும், சபை பக்தி விருத்தி அடைஞ்சிடும். ஹல்லேலூயா. மார்க் 3ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை மிக சரியாக நிறைவேற்றி போனார். ஒரு மாதிரியை நமக்கு காண்பிக்கிறார். மார்க் 3ஆம் அதிகாரம் 13 15 வரை வாசிங்க. நல்ல அந்த வார்த்தையை மறுபடியும் ஒரு முறை அழுத்தி சொல்லுமா. தமக்கு சித்தமானவர்களை வரவழைத்து அவர்களிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உங்களை அழைச்சதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த ஆலயத்தை நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்க எப்படி எடுத்துக்கொள்கிறீங்களோ தெரியாது. ஆண்டவர் இதை தீர்க்க தரிசனமா அவர் சொல்லுகிறார். நல்ல அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாகவும் அவர்களை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களை எப்படி ஏற்படுத்துறார்? இன்னைக்கு அதிகாரம் உள்ளவராய், இயேசுவின் வசனத்தை அதிகாரத்தோடு. இயேசு சொன்னார், நீ இவனை விட்டு புறப்பட்டு போ. ஒரே வார்த்தை தான். லேகியோன் பிசாசு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரோம படையில ஒரு ரெஜிமெண்ட்ல 6000 பேர் இருப்பாங்களாம். அவனுக்குள்ள அவ்வளவு 6000க்கும் அதிகமான பிசாசு உள்ள இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான், பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. அலறி துடித்து பிசாசு நடுங்கி ஓடியது. அவர் போகிற இடமெல்லாம் அன்பு, அவர் போகிற இடமெல்லாம் குணமாகுதல், அவர் போகிற இடமெல்லாம் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 10:38 இயேசுவானவர் அவர் எப்படி இருந்தார்? எடுத்து வாசிங்க. தேவன் அவரை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தாரா? இருந்தபடியால் அவன் நன்மை செய்கிறவனாகவும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குறதாகவும் சுற்றி தெரிந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், நான் செய்த காரியங்களிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க. அவருக்குள் இருந்த அந்த வல்லமை எப்படி கிரியை செய்ததோ அதை விட பல மடங்கு உங்களிடத்துல கிரியை செய்ய அந்த வல்லமைக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் சொல்றார், அந்த அதிகாரத்தோடு அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு இந்த ஆலயத்திலிருந்து உங்களை அனுப்புறேன். இந்த உலகத்துக்குள்ள நீங்க போகும் பொழுது வல்லமை உள்ளவர்களாய், இயேசுவின் வசனத்தை ஏந்தினவர்களாய். நம்ம ஒரு பாட்டு கூட பாடணும், என்ன, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பாருங்க, சர்வாயுத வர்க்கம் எது? இந்த வசனம், ஆவியின் பட்டயம். அப்ப இதை ஏந்தி கொண்டு நாம போகும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம். பிரியமானவர்களே, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் அப்பொழுதுதான் நாம் மாற முடியும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம வளர வேண்டும், மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. அதுக்குதான் தேவன் இந்த ஆலயத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு. அவர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகாய் நீங்க இந்த நாளில என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுக்கணும் உங்களுடைய இருதயத்துல. இவ்வளவு நாள் நீங்க எதுக்காக வந்தீங்களோ தெரியாது. இவ்வளவு நாள் நீங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பார்வையில பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை வேறு விதமா அழைக்கிறாரு. உங்களை அதிகாரம் உள்ளவராய் மாற்ற அவர் விரும்புகிறார். சகல காரியத்திலும் நன்மை பெற்றவர்களாய் உங்களை மாற்றணும்னு ஆசைப்படுகிறார். அந்த காரியத்துக்கு இந்த நாள்ல நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். நாள்ல ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு.